உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பார்ப்புகள் போற்றும் மன்னவன் வம்சத்தில் உயிர்த்த மகா தைரியசாலியும் கொடுந்து சிவந்த கரணத்துக்கு சொந்தக்காரரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக ஜொலிக்கும் மகா வல்லமை பெற்றவரும் மிதமஞ்சிய பெரும் பணம் படைத்த குபேர வம்சத்தில் உதித்த ராஜாதி ராஜாவாலும் என்றும் பூத்த ரோஜாவாக இருக்கும் சிம்மத்தில் உதித்த ராஜாக்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். கடந்த 4-5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனையும் சோதனையும் வேதனையும் கடந்து இந்த 2025 உங்கள் வாழ்க்கையில் சாதனை நடக்குமா, உயர்ந்த ஸ்தானத்துக்கு செல்லலாமா என்று ஒவ்வொரு சிம்மராசியினரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஏன் ஒவ்வொரு நிமிடம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஏக்கத்தை தீர்க்க, உங்கள் அபிலாசைகளை போக்க கேந்திரத்தில் உள்ளராக 26/4/2025 அதாவது சித்திரை 13ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் கொண்டாட்டமாக வாழ்க்கை மாறப்போகின்றது. பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்னும் குறிப்பாக பார்க்க போனால் சித்திரை 13 என்றால் இன்னும் உங்கள் வாழ்க்கையே ஒரு 26 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை சொல்ல முடியாத அளவுக்கு பெருமணத்தை அள்ளி குவிக்க போறீங்க. ஏனெனில் ராகு பகவான் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையை 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு பணபரத்தை தடுத்து கொண்டிருந்தாலும் எப்பொழுது வரும் ஸ்தானம் கேந்திரஸ்தானம், அதாவது கும்பத்தில் உள்ள ராகு குதூகல ராகு என்பர். குதூகலம் கொண்டாட்டமே என் முருகப்பெருமானின் சன்னிதானமே. பிரியமான சகோதர சகோதரர்களே, குதூகலம் கொண்டாட்டம் இனிமேல் அப்பன் யோகாதிபதி முருகப்பெருமானின் மகிமையால் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி அரபியனும் ராகு பகவானால் மிகப்பெரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு பொருள் வளமும் செல்வ வளமும் சேரப்போகின்றன. எப்பொழுது இந்த 26 நாள் பஞ்சாங்கத்தின் படி சுத்தவாக்கிய பஞ்சாங்கம் 26/4/2025 சித்திரை 13ஆம் தேதி வரும் ராகு கேது நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் மங்களகரமான வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றன. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் சென்று லாபஸ்தானத்தில் கேந்திராக வருவது விசேஷ தனயோகம், பணயோகம், பணக்கார யோகம். இந்த காலகட்டங்களில் இந்த 18 மாத காலங்களில் இந்த அரபியனும் ராகுவால் நீங்கள் பெரும் பணத்தை குவித்து பல தலைமுறைக்கும் சேர்க்கக்கூடிய ராஜ யோகத்தை பெற்று கேல யோகத்தினால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக போறீங்க. எப்படி எனில், பொதுவாகவே ராகு பகவான் இருக்கும் வீடு சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் ஏற்கனவே 29 மார்ச் 29ஆம் தேதியே ரணருணரோகஸ்தானாபதி 8ஆம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு விவேர்த ராஜயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். அந்த சனி பகவானின் வீட்டில் ராகு சேரும் பொழுது ராகுவும் சனியை போல் செயல்படுவார். சனியும் ராகுவும் மிகவும் நட்பு கிரகம் அல்லவா, இருவரும் சனியை போல் செயல்படுவார். சனி ராகுவை போல் ராகும் சனியை போல் செயல்பாடு. இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது பிரியமான 46 வருடத்துக்கு ஒரு முறை அருமையான அசத்தலான இந்த ராகு ஏது பேச்சு. பிரியமானவர்களே, கேந்திரத்தில் உள்ள ராகு உங்களுக்கு கேல யோகம் கோடீஸ்வர யோகத்தை தரப்போடு. ஏனெனில் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாம் ராஜாக்கள் சேவையுள்ளோன் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவாம். இன்னது கேளு தேசுபரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும்
என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல திரண்ட கீர்த்திக்கு அதிபதியாய் வாழக்கூடிய காலகட்டம் இந்த 18 மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் அரபு எனும் ராஜ யோகாதிபதி ராகுபோவான் கொடுக்க போகின்றார். சனியின் வீடு அது கும்பவித்தி வீட்டில் வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சிம்மத்திற்கு மிக பெரும் ராஜயோகம் பணக்காரகமையும். ஏனெனில் குருபவானும் 11.5 அவருடைய 9வது பார்வை இந்த ராகுவை பார்க்கும் பொழுது இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு குதூகலத்தினால் இந்த சிம்மராசினருக்கு பெரும் பணத்தை கொடுத்து திக்குமுக்காடும் அளவுக்கு சில சிம்மராசினர் சாக்கு முட்டையில் பணத்தை அள்ளி வாரி குவிக்கப் போகின்றார்கள். இது நிதர்சனமான உண்மை. நான் சொல்வதை நீங்கள் கேலி குத்தாக நினைத்தாலும் சரி, ஏன் நீங்கள் வேடிக்கையாக பார்த்தாலும் சரி, நீங்கள் எங்களை நீங்கள் ஒரு பொருள் களஞ்சியமாக நினைச்சாலும் சரி, நான் அதை பற்றி எதையும் கவலைப்படுவதில்லை. ஏனெனில் கிரகங்களில் அதியோகம் பெற்ற கிரகம் ராகு பகவான். அதனால்தான் ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை என்று பஞ்ச நூல்களில் சொல்லப்படுகின்றன. பிரியமான சகோதர சகோதரி, இப்படி ஒரு நிகழ்வு சிம்மத்துக்கு நடப்பது இனிமேல் 46 வருடம் ஆகும். சகோதர சகோதரி, இந்த விடங்களில் இந்த 2025-26க்குள் சிம்மத்தினர் யார் என்பதை அறியக்கூடிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மாபெரும் சபதனில் நீ நடந்தால் ஒரு மாழைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போற்றி புகழ வேண்டும் என்று நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, தனி அந்தஸ்து, மிக பெரும் ராஜ மரியாதை. எந்த இடத்தில் சனி பகவானால் கடந்த 2.5 வருட காலங்களில் வெக்கப்பட்டீர்களோ அந்த சனியே உங்களுக்கு அதியோகத்தை, தனயோகத்தை, விபரீத ராஜயோகத்தை தர ஒரு வார காலத்துக்குள் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார். அவர் 2.5 வருடம் காலம் உங்கள் சிம்மத்தில் பணமழையை பொழிய, திடீர் பணமழையை பொழிய ஆயத்தமாகிவிட்டார். அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற எந்த தொழில் இருந்தாலும் இனிமேல் அந்த தொழில் பொன் முட்டையிடும் வாத்தாக மாறப்போகின்றது. தங்க முட்டையிடும் வாத்து என்றால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் இன்னும் பொன்னாக விளங்கப் போகிறது. மண்ணாக இருந்த நீங்கள் இனிமேல் பொன்னாக ஜொலிக்க போறீங்க. மன்னவன் சபையில் மாலையிடும் மன்னவனாய் ராஜாவா மெகா தனவந்தராய் வரப்போறீங்க. இப்படி ஒரு நிகழ்வு, அருமையான சூப்பர் நிகழ்வு சகோதர சகோதரி. இந்த ராகு பகவானுக்கு நீங்கள் நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் கும்பத்தில் ராகு வரும்போதெல்லாம் குதூகலத்தை சிம்மத்திற்கு கொடுப்பது நிதர்சனமான உண்மை. ராகு கேதுக்கள் சிம்மத்திற்கு பகைவராக இருந்தாலும் அவர் இருக்கும் வீடு சனி வீடு அல்லவா. சனி ஏற்கனவே சிம்மத்திற்கு விபரீத ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் 2.5 வருட காலங்களில். இந்த சனியை போல் செயல்படும் சனி எந்தெந்த காரியத்தை செய்வாரோ அந்த காரியத்தை காட்டிலும் 2 மடங்காக ராகு பகவான் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டார். ராகு பகவான் எப்படி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் என்றால், அவர் அதாவது மிதமிஞ்சிய செல்வத்தை, அதாவது கிரிப்டோ கரன்சி, பிட்காயினு, பிற உயிர் வருமானத்தை மூலமாக வருமானத்தை கொடுப்பார். ஏற்கனவே நீங்கள் வாங்கி போட்டிருந்த சொத்துக்கள்லாம் சில ஆயிரங்களில் வாங்கி போட்டிருக்கலாம். அது இன்று லட்சங்களில் கோடிகளில் விளையக்கூடிய மதிப்பு மிக விரைவில் இந்த இந்த ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு மாறப்போகின்றது. அது ராகுலால் நடக்கும் மிக பெரும் நிகழ்வு. யானே ராகு பகவான் பிரம்மாண்டத்தின் நாயகன், சிறிய பொருளை பெரிதாக்கக்கூடியவர். 1000 ரூபாய் இருக்கும் உங்கள் பணத்தை 1000 கோடியாக மாற்றும் அற்புத நிகழ்வு பெற்றவர் ராகு. அதனால்தான் ராகுவை சொல்லும் பொழுது மிதமிஞ்சிய கிரகம் என்று சொல்கிறார்கள். சூரியனை விட சந்திரன் பெரியவர், சந்திரனை விட செவ்வாய் பெரியவர், செவ்வாயை விட குரு பெரியவர், குருவை விட புதன் பெரியவர், புதனை விட சுக்கிரன் பெரியவர், சுக்கிரனை விட சனி பெரியவர், சனியை விட கேது, கேதுவிட ராகு பகவான் தான் பெரியவர். மிதமிஞ்சிய கிரகம் ராகு. அதனால்தான் ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த ராகு பாதாள கிரகம் அல்லவா. இவருக்கு பாதாள வழிகளில் வருமானம், அதாவது பூமியின் புதைபொருள் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் சிம்மத்தினருக்கு சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் அவருடைய லேண்டில் மிதமிஞ்சிய ஒரு திரவியம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது இந்த காலகட்டத்தை இவர்கள் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். மண்ணெல்லாம் இனிமேல் பொன்னாகும். பிரியமான சகோதர சகோதரர்களே, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக மண்ணு போல நீங்கள் இருந்த நீங்கள் இன்னும் பொண்ணு போல ஜொலிக்க போகிறீங்க.
அனைவர் கண்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் அந்தஸ்தை பார்த்து வியந்து வர போகிறாங்க. இந்த காலகட்டங்களில் இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு சனியை போல் செயல்பட சிலர் வெளிநாட்டில் கூட செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகம் ராகு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுத்து விட்டார். சிலர் சிம்ம ராசியினர் வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்து வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகத்தையும் சில சிம்ம ராசியினருக்கு இந்த ராகு பகவான் ஆயத்தப்படுத்தி விட்டால் இதையும் இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் வெளிநாட்டு அந்நிய இனத்தவர் மக்கள் அந்நிய மத மக்கள் மூலமாகவும் ஆதாயமும் பொருளாதாயமும் பணாதாயமும் டாலர் கணக்கில் நீங்கள் சம்பாதிக்க போறீங்க. இந்த 2.5 வருட காலங்களிலும் வெளிநாட்டு டாலர்கள் மானிட்டேஷன் ஆணி என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு கிரிப்டோ கரன்சி பணங்கள் டாலர்களில் உங்கள் வங்கி கணக்கில் குவியப் போகிறது. உங்கள் வங்கிக்கு பிரியமானவர்களே, இந்த சிம்மராசியை பிறந்தவை இன்னும் 2-3 அக்கௌண்ட் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. ஏனெனில் ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு குறைந்தது ஒரு 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட்னால் நீங்கள் வைத்துக் கொள்ளுவீங்க. ஏன்னா பணம் மிதமிஞ்சி வரும். எந்த அக்கௌண்ட்டில் பணம் இருப்பது உங்களுக்கே தெரியாது. எந்த ஏடிஎம் கார்டு நீங்கள் சொரிப்பதும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும். அந்த வகையில் பணம் உங்களுக்கு பணமழை பொழியும் அற்புதமான காலம் ராகு பகவான் கொடுக்க ஆயத்தமாயிட்டான். கேது பகவான் என்ன செய்வான்? சிம்மத்தில் உட்கார்ந்து கொண்டு விநாயகப்பரின் அருளாசினால் உங்களுக்கு ஞான மார்க்கத்தை கொடுப்பார். இந்த காலகட்டங்கள் நீங்கள் தெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் ஞான மார்த்திரம் அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தை பெற்று குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் குழந்தை பெறத்தை பெற்று பெருமிதஞ்சிய செல்வாக்கு சிம்மராசினர் இந்த காலகட்டங்களில் அடையப்படுவது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்களில் இந்த ராகுவின் நிகழ்வு மிக பெரும் ராஜயோக நிகழ்வு என்றே சொல்லலாம். பொதுவாகவே ராகு பகவான் கேந்திரம் 1, 4, 7, 10 என்ற சொல்ல கேந்திரங்களிலும் 1, 5, 9 என்ற கோணங்கள் வரும்பொழுதெல்லாம் ராஜயோகத்தை தரும். அதுவும் இந்த கும்பராகு குதூகலராகு என்று சொல்வார்கள். அது சனியுடைய தாக்கத்தினால் இந்த ராகு செயல்படும் பொழுது சனி ஏற்கனவே சிம்மத்திற்கு ஆதாயத்தை 2.5 இடத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கும் பொழுது ராகுவும் சனியும் போட்டி போட்டுக்கொண்டு 25, 26, 20 சிம்மத்தினர் உச்சாணி கும்பத்தில் அழகு பார்த்து உலகமே வியந்து பார்க்கும் மெகா தனயோகத்தை தந்து அனைவரையும் அசத்து மகளிர் மிகப்பெரிய விலையுயர் தேர் போன்ற வாகன யோகத்தை சிலர் வாங்கி குவிப்பார்கள். சிலர் ஏக்கர் கணக்கில் ஸ்திர சொத்தை வாங்கி குவிப்பார்கள். சிலர் விலையுயர்ந்த மிகப்பெரிய பங்களா போட வீடுகளை கட்டி அமைப்பார்கள். இதெல்லாம் எப்படி நகர்க்கு என்றால் அதிசயமாகவும் அற்புதமாக ராகு பகவான் செய்யும் நிகழ்வு அதிசயமாகவும் அற்புதமாகவும் உங்கள் 2.5 வருட காலங்கள் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க. ஏனெனில் சிம்மராசியில் பிறப்பது அது ஒரு ராஜயோகம், பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி. ஏனெனில் 18 சித்தர்களின் அருளாசியும் விநாயகப்பெருமானின் அருளாசியும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருளாசியும் அதிகம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி. ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, ஒளிராசி ஸ்ரீ சமயபுரத்தரின் அருளாசிப்பட்டவர் சிம்மத்தை உய்த்த சிங்கங்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 26 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் கிடைத்து நீங்கள் உலகத்திற்கே உச்சாணி கும்பத்தில் ஏறி அனைவருக்கு நீங்கள் அச்சாணியை இருக்கும் காலங்கள் உங்களை நெருங்கி வந்துவிட்டது. அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க. பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த காலகட்டங்களில் இன்னும் உங்கள் யோகம் விருத்தடைய கும்பகோணம் அருகிலுள்ள திருநள்ளாறு கஷேத்திரம் ஸ்ரீ ராகு பகவானுக்கு மிகப்பெரிய யோக திருத்தலம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரம் ராகு பகவான் ஆலயம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 ராகு கால வேளையில் ராகு பகவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாக காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்து ராகு பகவானை துதித்து முடிந்தால் கருவுளுந்து தானம் செய்து அங்கே உங்கள் கரங்களால் 16 நெய்விளக்கு தீபங்கள் விட்டு ராகு பகவானை முறையாக நீங்கள் வழிபட்டு வாருங்கள். ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரம் சோதயாத்து. அவருடைய காயத்தை நீங்கள் 16 முறை பாட்டி வரும்போது ராஜயோகம் நிகழ்வது திண்ணம் வாரிசே நெடுமாள் முன்னம் வானவர்க்கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் செய்த மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடுண்ட நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சுப்பாய் ரட்சுப்பாயே.
என்று ராகு பகவான் நீங்கள் மனதார துதிக்கும் பொழுது ராகு பகவான் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களை எல்லளவும் குறையில்லாமல் மன்னமணி போல் வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து கேல யோகத்தினால் 25, 26, 27 மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கு சிம்மராசினை கோடீஸ்வரனாக வரப்போவது உண்மை உண்மை உண்மை.